இன்று அதிகாலை 5:20 மணிக்கு ஏற்பட்ட ஒரு கோர சம்பவம். அந்த சம்பவத்தை அறிந்தவுடன் மாண்பு தமிழக முதல்வர்கள் மாவட்ட ஆட்சியாளருக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு அதை அணைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. இருக்கின்ற மொத்தம் 52 வேகன், ஒரு வேகன் மட்டும் 52 டன்னு மொத்தம். அவையெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அது ஓஎன்சி சம்பந்தப்பட்டது. அதுங்க ஜோலார்பேட்டை நோக்கி போயிட்டு இருக்கு. அவை எல்லா வேகன்லாம் வந்து முழுக்க 4 வேகன் பத்தி அடிஞ்சிச்சு. இருக்கின்ற இன்ஜின்லாம் அப்புறப்படுத்தி அதில் இருக்கிற மற்ற வேகன்லாம் அப்புறப்படுத்தி 4 வேகன் முழுசுமா எரிஞ்சிருச்சு. 5வது வேகன் எரிஞ்சிருது, எரிஞ்சு முடிகிற சூழ்நிலை இருக்கு. இருந்தாலும் மீதியெல்லாம் காப்பாற்றப்பட்டு மாவட்ட ஆட்சியாளர் தேவையான அனைத்து ஆல்டர்னேட்டிவ் இப்ப இருக்கிற இந்த போக்குவரத்துக்கு தடையா இருக்கிற காரணத்தில் எல்லாம் ட்ரெயின் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதனால சுத்தி இருக்கிற கிராமங்கள்லாம் முழுக்க பஸ் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஃபயர் ஸ்டேஷனை சுற்றி ஊரை சுற்றி எல்லாம் அந்த எரியிற இடத்தை சுற்றி இருக்கிற கிராமங்கள்ல ஒட்டு மொத்தம் ஃபயர் ஸ்டேஷன் எல்லாம் வந்து ஃபயர் இன்ஜினும் நிப்பாட்டப்பட்டிருக்கு. அந்த எரியிற இடத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஒட்டர்களை பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு வந்து அவர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும், உணவு, தங்குவதற்கு இடம் இப்போ கொடுத்துருக்கோம். இன்னும் ஓரிரு மணி நேரத்தில் அது நிலையை வந்து கட்டுக்கோப்பு வந்துடும். ஆக இந்த பணிகள் மிக துரிதமாக நாளை அறிந்தவுடன் இந்த இடத்துக்கு மாவட்ட தமிழக முதல்வர்கள் உத்தரவு படி மாவட்ட ஆட்சித்தலைவரும், அதே போன்று காவல்துறை கண்காணிப்பாளரும், அதே போன்று ரயில்வே துறை அதிகாரிகளும், அதே போன்று தீயணைப்புத்துறை அதிகாரிகளும் மற்றும் இதர துறையினர் ஒன்றாக இணைந்துதான் இதை ஒரு கட்டுக்கோப்பு கொண்டாந்து ஏறக்குற முடிகிற துறையில் இருக்கு. ஆக எந்த விதமான உயிர் சேதம் இது வரைக்கும் யாருக்கும் இல்லை. அங்கங்க ட்ரெயின் வந்து நிறுத்தப்பட்டுள்ளது சார் மின்சாரங்கள்லாம். இப்போ ஆவடி பக்கத்துலாம் பார்த்தீங்கன்னா வந்து பேருந்துகள் வந்து புதிய பேருந்துகள் மற்றும் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுதாங்க. அதை பற்றி நிச்சயமா நடந்துட்டு இருக்கு. அதெல்லாம் ஆல்டரேட் பண்ணிட்டோம். நம்ம இந்த ட்ரெயினால ஏற்படக்கூடிய இந்த தற்கால போக்குவரத்து தடைக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணி அந்த வண்டி அங்கங்க பஸ் வரலாம் மாவட்ட ஆட்சியர் பண்ணிட்டாங்க. அந்த பணிகள் நடந்துகிட்டு இருக்கு. அந்த பகுதி வாசிகள் எல்லாம் அப்புறப்படுத்தி நீ தானே பாத்துட்டு இருக்கீங்க. இப்ப எல்லாரும் உணவு கொடுத்துட்டு இருக்காங்க. இப்ப இங்க தங்கி இருக்கிறாங்க. ஒரு மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு கட்டுக்கோப்புக்கு வந்துடும். அதெல்லாம் எல்லா ஹாஸ்பிட்டலும் இங்க இருக்கு. ஜிஹெச்ல இருந்து இருக்கின்றலாம். இன்றைய ஞாயிற்றுக்கிழமை இன்றைய பணியில லீவ்ல இருக்கவங்க கூட பணிக்கு வரும் உத்தரவு மாவட்ட ஆட்சியர் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு அனைத்து செவிலியர்களும் அனைத்து மருத்துவ அதிகாரிகளும் எல்லாரும் பிரசண்டா ரெடியா இருக்காங்க. எல்லாருமே எல்லாம் ஆரம்ப சுகாதார மனையிலிருந்து ஜிஹெச்ல இருந்து அனைத்து மருத்துவமனையிலும் அதிகாரிகளும் தயார் நிலையில் அலர்ட்டா இருக்காங்க. அதற்கான ஏற்பாடு மாவட்ட ஆட்சியர் சரியான முறையில் செய்திருக்கிறாங்க. அதெல்லாம் இது தெரியுமா சார்? அது டிஆர்எம் தான் கேட்கணும். மிக விரைவில் அது பணிகள் ஆரம்பிச்சிருவாங்க. மிக விரைவில் முடிச்சோன்னு ஆரம்பிச்சிடும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.